நீங்க வெளியே வாங்குற சாரி பிரைஸை விட 40% 50% வரை டிஸ்கவுண்ட் தராங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் குவாலிட்டியில லோவஸ்ட் பிரைஸ்ல சாரீஸ் வேணும்னா அனுதிவியத்தை காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. சான் பிரான்சிஸ்கோ போவோம். அப்போ வெளியில இறங்குற டைம் அண்ணான்னு வந்தாங்க. இல்லை இப்போ வேண்டாங்க, இப்போ சந்திக்க வேண்டாம். திரும்பி கிட்ட வந்தாப்புல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பேட்ச் யோகி அண்ணா அப்படின்னாப்புல, என்ன யோகி அப்படின்னு. சாரி அடையாளம் தெரியல, நான் பசங்களோட இருந்ததுனால அடையாளம் தெரியல. வாங்க, நான் 2 கார் இருக்கு, உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை நான் பரவாயில்ல, எனக்கு ஒரு லிமோசின் வெயிட் பண்ணுது, நான் அதில் போயிடுவேண்ணா அப்படின்னாப்புல. உலகின் மிக நீளமான கார் என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பெருமை கூறியதுதான் தி அமெரிக்கன் ட்ரீம் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்ட லிமோசின் கார். இந்த கார் வெறும் நீளமான வாகனம் மட்டுமல்ல, இது ஒரு நகரும் சொகுசு விடுதியாகவும் பார்க்கப்படுகிறது. உலகின் மிக நீளமான கார் என்று பார்க்கப்படும் இது ஜெய்வர்பெர்கால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரின் தற்போதைய நீளம் 30.54 மீட்டர்கள், அதாவது 100 அடி 1.5 அங்குலம். இந்த காரின் மொத்த சக்கரங்களின் எண்ணிக்கை 26. 2 V2 என்ஜின்களால் இது இயக்கப்படுகிறது. முன்புறம் ஒன்றும் பின்புறம் ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது. தி அமெரிக்கன் ட்ரீம் கார் அதன் பிரம்மாண்ட நீளத்திற்காக மட்டும் பேர் போனதல்ல, ஒரு நட்சத்திர ஓட்டலில் காணப்படும் பல சொகுசு விடுதிகளை தனக்கென கொண்டிருப்பதால் இது தனித்துவமாக நிற்கிறது. இந்த காரின் பின்பகுதியில் ஒரு சிறிய ரக ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கான மேடையும் அதில் அமைக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 500 பவுண்டுகளை தாங்கும் அளவிற்கு உள்ளது. அதாவது 2268 கிலோ எடையை தாங்கும் திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. யாரும் நம்ப முடியாத அளவுக்கு காரின் நடுப்பகுதியில் ஒரு நீச்சல் குளமும் அதில் சிறிய டைவிங் போர்டு வசதியும் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த காரில் பயணிக்கும் பயணிகளின் பொழுதுபோக்கிற்காக ஒரு சிறிய கோல்ஃப் விளையாட்டு இடமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இதில் பெரிய நீர் படுக்கையும் குளியல் தொட்டிகளும் மற்றும் ஜக்கூசி உள்ளிட்ட சொகுசு ஓய்வு அறைகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த காரில் ஒரே நேரத்தில் 75 பேருக்கும் மேல் வசதியாக பயணிக்க முடியும் என்றும், இந்த கார் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் என 2 திசைகளும் ஓட்டிச் செல்ல முடியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கார் மிக நீளமான உடல் அமைப்பு கொண்டதாக இருப்பதால் வளைவில் திரும்புவதற்கு வசதியாக காரின் நடுப்பகுதியில் கீழ் போன்ற அமைப்பு இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கார் முதலில் 1986ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் ஜெய்வர்பெர்கால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் இதன் நீளம் 60 அடி மட்டுமே இருந்திருக்கிறது. கின்ன சாதனைக்கு பிறகு காலப்போக்கில் இந்த கார் சிதலமடைந்து பல ஆண்டுகள் ஒரு குடோனில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறது. இந்த காரின் வரலாற்று முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மைக்கேல் மேனிக் மற்றும் மைக்கேல் டெனர் ஆகிய கார் ஆய்வாளர்கள் 2019ஆம் ஆண்டு இந்த மறுசீரமைப்பு பணிகளை தொடர்ந்தனர். சுமார் 3 ஆண்டுகள் அவர்களின் கடுமையான உழைப்பிற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு மீண்டும் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. தி அமெரிக்கன் ட்ரீம் ஒரு தனித்துவமான மற்றும் ஒற்றை படைப்பு என்பதால் இதற்கென ஒரு நேரடி விற்பனை விலை அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இதை மீட்டெடுக்கும் பணிக்கு மட்டுமே சுமார் 2,50,000 அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பின்படி 2 கோடிக்கு மேல் அதிகம். அந்த காரின் மதிப்பு பல மில்லியன் டாலர்களில் மதிப்பிடப்படுகிறது. இந்த காரின் நீளம் காரணமாக தினசரி பயன்பாட்டிற்காகவோ அல்லது சாதாரண சாலைகளிலோ ஓட்டுவதற்கு நடைமுறையில் சாத்தியமில்லாதது. தற்போது இந்த கார் புளோரிடாவில் உள்ள டிஸ்னெலாண்ட் பார்க் கார் அருங்காட்சியகத்தில் ஒரு காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. தி அமெரிக்கன் ட்ரீம் என்பது மனிதனின் வடிவமைப்பு கற்பனை எல்லை இல்லை என்பதை உணர்த்தும் ஒரு பிரம்மாண்ட வாகனம். இது ஒரு பொறியியல் அதிசயமாகவும் ஆடம்பரத்தின் அடையாளமாகவும் உலக அளவில் பார்க்கப்படுகிறது. இந்த காருடைய படைப்பு மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உத்வேகத்தை தருதுன்னு, இந்த காரை பற்றின உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. காருன்னு சொன்னாவே அடிக்டா இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஜெயமைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க.